பார்த்துலாம் வர முடியாது. ஒரு காமெடியாக போயிட்டு காமெடியாக வரலாம், அவ்வளோதான். நார்மலான படம், ஆவரேஜான படம் நல்லா பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டி சிரிக்கலாம். ஒரு 2 ஹவர் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். காமெடி தானே, அங்கே காமெடிக்காக தான் படமே வந்து தாராளமாக பார்க்கலாம். வைப் ஆக்டிங் நல்லா இருந்துச்சுண்ணா. அதுலியா அவங்க ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சுண்ணா. எப்படி காமெடி நல்லாவே ஒர்க் ஆகுது, நார்மலா ஓகேண்ணா, இதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசிக்கலாம். ரொம்ப அவ்வளோலாம் சொல்ல முடியாது, நல்லா ஓகே ஃபீல் குட் மாதிரி மூவி தான். சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குதா? சாட்டிஸ்ஃபை தான். கொடுத்த காசு ஏதோ ஒர்க் மாதிரி தான் ஃபீல் ஆகும். காமெடி மூவி ரொம்ப நாள் வச்சு நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருக்காங்க. மொட்டை ராஜேந்திரன், ஆனந்தராஜ் சார், கிங்ஸ்லி, வைபவ், உங்க அண்ணன், ஜான் விஜய் சார் அப்படின்னு பார்த்து நல்ல ஒரு காமெடி கூட்டணி இருக்குது. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க டீசெண்டாக. காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். மொட்டை ராஜேந்திரன், ஆனந்தராஜ் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே. அது நீங்கள் பார்க்கும்போதே அந்த கனெக்ட் வரும். கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லாமே நல்லா வந்திருக்கு. என்ன மாதிரி படம், என்ன மாதிரி ஸ்டோரி பேங்க் ராபரி தான் ப்ரோ ஸ்டோரி. ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறது நல்லா சுரங்க தோண்டி அந்த ஒரு காமெடி கூட்டத்தை வச்சு போகிறாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொள்ளையடிக்கிறாங்களா இல்லையான்றது தான் நல்லா விறுவிறுப்பாக நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது, சாட்டிஸ்ஃபை. ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம் ப்ரோ. நல்லா டீசெண்டாக இருக்குது ப்ரோ. எந்த ஒரு கிளாமரோ நமக்கு அழு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்து ஜாலியாக சிரிச்சு போகலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அதுல ரவி டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளாமர் அந்த மாதிரிலாம் இல்லை. வைபவும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹை பீச்சில் இருக்குது. காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க தான் கதையே ஃபுல்லாக காமெடி ஆர்டிஸ்ட். அவங்க தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. காமெடி மூவி, என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கலாம் ப்ரோ. கதை என்ன மாதிரி கதை? ஒரு ராபரி சீன் தான் ப்ரோ. அது ராபரினா இப்போ எப்போதுமே வந்து நிறைய ராபரி சீன்ஸ் மூவிஸ் வந்துருக்கு. இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கிரவுண்டடாக கொண்டு போய் குழி தோண்டி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க. பழசு தான் இது இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அவங்க வந்து இந்த காமெடி சீன்ஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் புதுசாகவே பண்ணியிருக்காங்க. அது பார்க்க நல்லா இருக்குது. காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது ப்ரோ. தேட்டர் ஃபுல்லாக எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸ்டார்ட் டு எண்டு வரையுமே நல்லா இருக்குது. யாரோட காமெடிலாம்? எல்லாரோட காமெடியுமே நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு ஆக்டராக இருக்கிற வைபவ்லேருந்து ஃபுல்லாக இருக்கிற ஆனந்தராஜ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடிக்கு பஞ்சமே இல்லை ப்ரோ. ப்ரோ லாஜிக்கு காமெடி மூவி ப்ரோ. நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. இது ராபரி படம் தானே? இந்த படத்துல ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகும். சீரியஸா சொல்ல வேண்டியது காமெடியா ஒர்க் அவுட். அதான் ப்ரோ டேரக்டர் பண்ணியிருக்காங்க ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. அதுலியா படத்துல எப்படி இருக்காங்க? அதுலேயே நல்லா இருக்காங்க ப்ரோ. நல்லா நடிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அதான் ப்ரோ. எல்லாமே பிளண்டடாக தான். எதுவுமே ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியல. எல்லாமே கரெக்டாக ஈக்குவல் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே. எதுவும் ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. வேஸ்ட் பண்ண அவங்க கேரக்டர் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் போர் அடிக்காம இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா காமெடியாக கொண்டு போயிருக்காங்க படத்தை. நல்லா இருக்கு படம். காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ காமெடி. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக காமெடி தான். இந்த த்ரில்லிங் இல்லை, ஆக்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு படம். வைபவெல்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. அவர் எப்படி ஒரு ஆக்டர் இதில் காமிச்சிருக்காரு. நல்லா கொண்டு போயிருக்காரு படத்தை. எப்படி சொல்லுது, லேக் இல்லாமல் ஒரு காமெடியாக கொண்டு போயிருக்காங்க படம். இந்த ஆக்ஷன் எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு படம்.